ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்க்க போகிறது இந்த வீடியோவில் பார்த்தா இப்போ வந்துட்டு யுத்தம் தான். அந்த வார் தான் நடந்துருக்குது. ஈரானும் அப்புறம் சொல்லிட்டு நம்ம அமெரிக்கா, இஸ்ரேல் அவங்க வந்துட்டு இப்போது வார் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இது வந்துட்டு இப்போ நடந்து 15 நாளில் முடிஞ்சிருச்சு. அப்படியே நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இனி எப்போ முடியும்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா ஈரான் சொல்கிறது நம்ம விட மாட்டோம், அவங்கள விட மாட்டோம், எந்த டீலுக்குமே ஒத்து வர மாட்டேன் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. அமெரிக்காவும் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், ஈரானை ஒழிக்காமல் விட மாட்டேன், நாங்கள் வந்துட்டு இந்த வார்லேருந்து ரிட்டன் இல்லை அப்படின்னு சொல்லி தான் ஈரானும் இஸ்ரேலும் அப்படியே சொல்லி, இஸ்ரேலும் அமெரிக்காவும் அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்குது. அப்போ இப்படி 2 கண்ட்ரிஸ் இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தால் வந்துட்டு வார் ஸ்டாப் பண்ணுறத நம்மளால் நினச்சி கூடவே முடியாது. ஏன்னா இப்போ வந்துட்டு 15-18 நாள் ஆகும்போதுக்கே வந்துட்டு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது மக்களுக்கெல்லாம். ஏன்னா இது வந்துட்டு வார் நடக்கும்போது மக்களுக்கு தான் ரொம்ப பிரச்சனையாக மாறுது. மக்கள் வந்துட்டு இப்போ ரொம்ப அவதிப்பட்டு இருக்கிறது. இப்போது சமீபத்தில் இப்போ இந்தியாவில் கேஸு தட்டுப்பாடு ரொம்ப அதிகமாக வந்துருச்சு. கொஞ்ச நாளுக்கு எப்படின்னா, இப்போ இது வந்துட்டு ஈரான் அந்த ஹார்மஸ் கடல் அந்த பகுதி வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்தியாக்காகவே அது விட்டுருக்காங்க. அதனால வந்துட்டு இப்போ கொஞ்சம் தட்டுப்பாடு இல்லை. ஏன்னா நம்ம இந்தியாவில் வந்துட்டு கோடிக்கணக்கான மக்கள் இருக்குது. நம்பர் 1 தான் பாப்புலேஷனில். ஆனால் இவ்வளோ மக்களுக்கு தேவையான கேஸு இதெல்லாம் வந்துட்டு மற்ற அடுத்த கண்ட்ரிஸை ஜிசிசியை நம்பி தான் நம்ம மெயினாக வந்துட்டு இருக்கிறோம். அவங்க வந்துட்டு ஸ்டாப் பண்ணால் ரொம்ப வந்துட்டு ரிஸ்க் ஆகிடும். அப்படி இருக்கிற டைமில் வந்துட்டு இந்த மாதிரி யுத்தம்லாம் இவங்க பண்ணும்போது மக்களுக்கு ரொம்ப பாதிக்கம் அதிகமாக இருக்குது. என்றைக்கு முடியுமே யாருமே தெரியாது. ஏன்னா யாராவது ஒருத்தர் வந்துட்டு இதில் வந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு யாராவது முன்னாடி வந்தால் அதுக்கு வந்துட்டு ஒரு தீர்வு கிடைக்கும். அது வரைக்கும் இப்போ பிரச்சனை வந்துட்டு மாறிக்கிட்டே தான் இருக்குது. இப்போ வந்துட்டு ஒவ்வொரு ஏர்போர்ட்டாக வந்துட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஏர்போர்ட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இந்த துபாயாக இருந்தாலும் சரி, சவுதி அரேபியா இருந்தாலும் சரி, கத்தராக இருந்தாலும் சரி, அந்த இடத்துக்கெல்லாம் வந்துட்டு டூரிஸ்ட்டு மெயினாக வர்ற ஏரியா தான். அதில் வந்துட்டு அவங்க டூரிஸ்ட்டு அதெல்லாம் வந்துட்டு அவங்க ஸ்டாப்பாக இருக்காங்க. ஏன்னா இப்போ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதுனால ஈரான்லேயும் வந்து போம்பிடுறாங்க, மக்கள் இறந்து போகிறாங்க. அது மாதிரி இஸ்ராயிலையும் வந்துட்டு போம்பிடுறாங்க, அவங்கேயும் வந்துட்டு இறந்து போவாங்க. இதனால் பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை. மக்கள் தான் சத்துக்கிட்டே இருக்குது. அவங்க இங்கேயும் பார்த்து மக்கள் தானே சத்துக்கிட்டே இருக்குது. இதனால் நம்ம பிரயோஜனம் என்னது? மக்கள் சாப்பிட்றதுனால ஒரு யூஸும் இல்லை. மக்களுக்கு இப்போ வந்துட்டு பீஸ்ஃபுல்லான அட்மாஸ்பியர் தான் தேவை. அதுக்கு வந்துட்டு இவங்க இந்த வார் வந்துட்டு ஸ்டாப் பண்ணும். அப்போ தான் வந்துட்டு நல்லாவே இருக்க முடியும். மெயினாக வந்துட்டு இந்த மீடியாஸ் தான் அவங்க வந்துட்டு அப்படியே பேசி ஆளுங்களே வந்துட்டு மைண்ட் வாஷ் பண்ணிட்டாங்க, பயப்படுத்துகிறாங்க மக்களை. அது இல்லை, கேஸ் இல்லை, தட்டுப்பாடு வந்துடும், பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மக்களை வந்துட்டு ஃபஸ்ட்டு அவங்களே மைண்டு லெஸ் பார்க்கிட்டாங்க. மறுபடியும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துட்டு அவர் இருந்திருக்காரு, இவரை இருந்திருக்காரு, இதுக்கு பழி வாங்க விட மாட்டேன்னு ஒவ்வொரு கண்ட்ரியாக சொல்லும்போது இதுலேயும் மக்கள் வந்துட்டு ரொம்ப பாதிக்குது. அதனால் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சென்ட்ரலாக நிற்கிற ஒரு ஆள் வந்துட்டு இவங்க காம்ப்ரமைஸ் பண்ணும். ஏன்னா சென்ட்ரலாக நிற்கிறது ட்ரம்ப் தான் மெயினாக வந்துட்டு இருந்துக்கிட்டு. மற்ற எல்லா கண்ட்ரிஸ்க்கெல்லாம் பிரச்சனை வர்ற டைமில் ட்ரம்ப் தான் வந்துட்டு ஓகே இந்த மாதிரி அக்ரிமெண்ட்டுக்கு ஓகேனா நமக்கு வந்துட்டு பீஸ்ஃபுல்லாக போனால் அப்படின்னு ஏதாவது சொல்லிவிட்டு அந்த வார் ஸ்டாப் பண்ணுவார். ஏன்னா இந்த யுத்தத்தில் வந்துட்டு அமெரிக்காவே டைரெக்டாக இருக்கிறதுனால இனி வந்துட்டு வேற ஒரு கண்ட்ரி வந்துட்டு அவ்வளோ அவ்வளோ பவர்ஃபுல்லான கண்ட்ரி இனி வேறு ஒன்றும் இல்லை இதில் வந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு. இவங்களாவது நினச்சி காம்ப்ரமைஸ் பண்ணால் தான் இதுக்கு வந்துட்டு தீர்வு கிடைக்கும்.